என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? தக் லைஃப்ல சிம்பு இல்லைன்னா தக் லைஃபே கதை வேற. சிம்புவால தான் தக் லைஃப் ஜெயிக்க போகுது, இதுதான் உண்மை. திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. படம் பார்க்க போறோம். பார்ப்பதற்கு கனக்கச்சிதமாக இருக்கும் இந்த படம் தான் கங்குவா. மொத்தத்தில் கங்குவா போட்டு தொங்கவா. ரத்தன கொலிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமா தான் எடுக்கிறீங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் அவர் பைத்தியக்காரன். நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவேன். அப்படின்னு நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லாச்சு. பாப்கார்ன் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், பாடம் எப்படி சொல்லு, பப்ஸ் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் நீ யாரா டிசைட் பண்ற? டேய் போக்கவாடா. எப்ப பார்த்தாலும் தேவலாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடியா அடியா சுண்டா. லூசனால பைத்தியம் பண்றீங்களா? யாரடா திட்ட? ஒண்ணா தானே சொன்ன கூமுட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. எரிமலை வெடிக்குண்டா. ஏங்க பேசாம இருக்குது? நை 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 பேசிருக்கீங்களா? பேசதான் சார் வந்திருக்கோம் நம்ம. பேசதான் வந்திருக்கோம். இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா சரியா? என்னத்த பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? இந்த பழைய காயின் ரிலேட்டடா சேல் பண்றதா போட்டிருந்தாங்க. கிட்ட இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். ஆஹா, இவன் அவனே தாப்பா. ஆமாமா, ரெனுவல் பண்ணோம் சார். ஒன்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் கார்டு ஒரு ஆதார் கார்டுக்கு ரெனுவல் பண்ணோம், பதிவு பண்ணோம் சார், வெரிஃபை பண்ணோம். இல்ல சார், ஆல்ரெடி 2 பேர் கேட்டாங்க. போட்டோ அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னன்னா நீங்க போட்டோ அனுப்புவீங்க, அது கீழே அது என்ன வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேல்யூ சொன்னாங்க, ஸ்கேனர் அனுப்புவாங்க. அந்த 1500 நீங்க அனுப்பிச்சோம்னா பில் அனுப்புவோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரூபாய் நோட் மட்டும் ஒண்ணே ஒண்ணு அனுப்புங்க. அது 4 லேக் போகுது. ஐடி கம்பெனி என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்கு வாங்கியிருக்கு அதுவும் வந்துரும் அந்த பில்ல. ஓ, என்ன கம்பெனி சார்? கேக்குறான் மேக்ரான் கம்பெனில உள்ள பார்த்தேன். ஓ, கேக்குறான் மேக்ரானா? தக் லைஃப்ல சிம்பு இல்லைன்னா தக் லைஃபே கதை வேற. அவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா? சிம்புவால தான் தக் லைஃப் ஜெயிக்க போகுது, இதுதான் உண்மை. உண்மை. தானே தலைவனின் எஸ்டிஆர் மாநாடு. எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. முழுக்க முழுக்க சினிமாவில் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியில இருக்கான். அதனால வந்து தக் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்காக 2-3 படத்தை எழுந்திருக்கான். நான் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி. விடவே மாட்டேன். கமலஹாசனுக்கு பெரிய சப்போர்ட்டான வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து அப்படின்னு நான் சொல்லலை, உள்ள இருக்கவங்க சொல்றாங்க. அதில் தக் லைஃப் வந்து தூக்கி நிறுத்த போறது சிம்பு தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஓத்தா இப்ப குடிக்கிறோம், இனிமே குடிப்போம், இனிமே குடிச்சிட்டு தான் இருப்போம். இதான்டா ஒரே தீர்வு. இப்ப உங்க குடிக்கிறதுனா உங்க உடல்ல எதுவும் பாதிக்காதா? பாஷா பாதிமான அவசியம் கிடையாது எனக்கு. ஓகே நீ சொன்னா போலாம், ரைட் தான். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அந்த மோட ஆயிடுச்சு. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. உன் ஊட்டாண்ட வரவா? ஊட்டாண்ட வரவாடா? என்னது அவ்வளவுதான் மோன. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர போடா.